अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदिगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणागमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्मयानाम् आद्यस्य नःकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुं नमामूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु वरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्सद्विरतवक्त्राद्याः पारशद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिम्। நாரத பகவான் அம்பரீஷனுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். இந்த காஞ்சியினுடைய மாஹாத்மியம், சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய மாஹாத்மியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 32 அத்தியாயங்களாலே காஞ்சி மாஹாத்மியன்ற பேரில் அந்த விஷயங்களை யதாசக்தி யதாவகாசம் அனுபவித்து கொண்டு வர்றோம். அந்த விதத்தில் 8வது அத்தியாயத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த 7, 8 என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, 7வது அத்தியாயத்தில் இந்த காஞ்சியில் இருக்கிற பல தீர்த்தங்களுக்குள்ளே காயாரோகண தீர்த்தம் அப்படின்ற ஒரு தீர்த்தத்துக்கு உண்டான வைபவம் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். காயாரோகணம் அப்படின்னா இந்த உடம்போடைய ஸ்வர்க்கத்துக்கு ஏற்றவல்ல ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது திரிசங்குவினுடைய ஒரு சரித்திரம் மூலமாகவும் கிருஷிவலன் அப்படின்ற ஒரு பிராமணனுடைய சரித்திரம் மூலமாகவும் காட்டப்பட்டது. இந்த மாதிரியாக இருக்கிற இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடின மாத்திரத்துக்கு உடம்போட ஸ்வர்க்கத்துக்கு போகிறான் அப்படின்னு இருக்கிறதே. அந்த மாதிரியான வைபவம் எல்லாம் எப்படி பெற்றது, இந்த தீர்த்தம் எப்படி பெற்றதுன்னா இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருக்கிறபடியாலே பெற்றது, இந்த சத்யவிரத க்ஷேத்திர மகிமையாலே பெற்றது அப்படின்னு பார்த்தோம். அது மேலே சொன்னார், ஸ்ரேஷ்டானி தத்திர தீர்த்தானாம் ஏதான் அஷ்டாதசைவகி. இன்னும் நிறைய சிரேஷ்டங்களான தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதில் இப்போ 18 சொல்லியிருக்கோம். அது மேலே சந்தி அந்யானிவ தீர்த்தானி க்ஷேத்ரே சத்யவிரதே சுபே ஹஸ்திசைலஸ்ய கவ்யூத்யாம் பश्चिमे தீர்த்தமுத்தமம் என் நிர்மிதம் ராகவேண தண்டகாரண்யவாசினா அப்படின்னு இப்போ இன்னொரு தீர்த்தத்தை பற்றி சொல்ல போகிறார். அதாவது இது காஞ்சிக்கு வெளியில் இருக்கிறது, காஞ்சி ஊருக்கு வெளியில் இருக்கிறது. ஆனால் சத்யவிரத க்ஷேத்திரத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த சத்யவிரதம்ன்றது பெருசு, காஞ்சின்றது அதுக்குள்ளே ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ காஞ்சிக்கு வெளியில் இருக்கிறது, ஆனால் சத்யவிரத க்ஷேத்திரத்தில் இருக்கிற ஒரு தீர்த்தத்தை பற்றி, பல தீர்த்தங்கள் பற்றி சொல்ல போகிறார். அதில் முதல் தீர்த்தத்தை எடுக்கிறார். அதில் பশ্চিமத்துக்கு, அதாவது இந்த ஹஸ்திசைலத்துக்கு மேற்கு திக்கில் ஒரு கவ்யூத்தின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் இல்லை 12 சொச்சம் கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்தை பற்றி சொல்கிறார். ஹஸ்திசைலஸ்ய கவ்யூத்யாம் பश्चिमे தீர்த்தமுத்தமம் என் நிர்மிதம் ராகவேணா தண்டகாரண்ய வாசினா. தண்டகாரண்யத்தில் வாசம் பண்ண பெருமாளாலேயே நிர்மாணிக்கப்பட்ட தீர்த்தம் அது அப்படின்னு காட்டுறான். நைவாயம் உதகம் தாத்தும் உத்யத்தேன ஜட்டாயவே ராவணின ஹதஸ்யாஜௌ சத்ய கைவல்யமிச்சதா கிருத்ரஸ்ய தர்ஷயாமாச ஸ்வரூபம் எத்திர ராகவஹ. இந்த உதகம் இருக்கிறது, இந்த தீர்த்தம் இருக்கிறது, இந்த ஹஸ்திசைலத்துக்கு ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேற்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் இருக்கிறது. இது ஜட்டாயுவுக்காக நிர்மாணிக்கப்பட்டது. திருப்புட்குழி ராவணனாலே அடிக்கப்பட்ட அந்த ஜட்டாயு இருக்காரே, அந்த ஜட்டாயு மகாராஜா, அவருக்கு ஒரு சத்கதி உண்டாக்கணும், கைவல்யம் இச்சதா, அவர் மோட்சத்தை விரும்புகிற காலத்தில் அவருக்கு மோட்சத்தை உண்டாக்கணும் அப்படின்றபடியாலே ஒரு தீர்த்தம் உண்டாக்கப்பட்டது ராமனாலே. கிருத்ரஸ்ய தர்ஷயாமாச ஸ்வரூபம் எத்திர ராகவஹா. எம்பெருமான் அந்த ஜட்டாயுவுக்கு தன்னுடைய நிஜ ரூபத்தை காட்டிருக்காராம். உண்டா சுவாமி ஸ்ரீராமாயணத்தில் எங்கன்னா உண்டா அந்த மாதிரினா ஒன்றும் சொல்கிறேன், வியக்தமாக அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்காதுங்க. ஸ்ரீராமாயணத்தில் தேடி தேடி பார்த்தாலும் அந்த மாதிரி வியக்தமாக ஒரு வார்த்தை இருக்காது. ஆனால் நம்முடைய ஆச்சாரர்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் கொண்டிருக்கான். கூரத்தாழ்வான்ற ஒரு மகாச்சாரியர், அவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறார். பெருமாளை பார்த்து பல விஷயங்களை கேட்குறார்.
நீ ராமனா வந்தே ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் ஒரு மனுஷனா வந்திருக்கேன், எனக்கு தேவத்துவம் கிடையாது, நான் பரதேவத்தை கிடையாது, நானும் மனுஷர்களுக்குள்ள ஒழுவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியே ராமா, இது ஒக்குமா அப்படின்னு கேட்டார். ஏன் ஏன் இது சேராதுன்னு சொல்றீர் அப்படின்னாக்கா, ஜட்டாயு மகாராஜா இருந்தாரே, அவர் ராவணனால அடிக்கப்பட்டார்னு சொன்னா எங்க அனுப்பப்பட்டார்? உன்னாலே எங்க அனுப்பப்பட்டார்? ஏதோ ஒரு பறவை அடிக்கப்பட்டு விழுந்திருக்கு, அதுக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணேன்னு ஆரம்பிச்சேன் இல்லையே. கச்சலோகான் அனுத்தமான்னு அப்படின்னு எந்த ரிஷிகள் எந்த தபஸ்விகள் எல்லாம் இந்த எங்க போனால் திரும்பி வரவே மாட்டாளோ அப்பேற்பட்ட மோட்சலோகத்துக்கு போன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மனுஷனா இருந்தா யார் அதிகாரம் கொடுத்தா உனக்குன்னு கேட்டார் கூறத்தாழ்வன். இவன் நானும் ஒரு மனுஷன், நான் யாரையில பத்தி மோட்சம் போவான்னா யாரும் போவாளா? போக மாட்டான். அந்த எம்பெருமான் மோட்சத்துக்கு போனா போயிட்டார். ஜட்டாயு மகாராஜா உடனே மோட்சத்துக்கு கிளம்பி விட்டார். அந்த மோட்சத்துக்கு வழி அப்படி காட்டி கொடுக்குறியே, ஆனால் புலம்புறார் பெருமாள். சீதை எங்க இருக்கான்னு தெரியாது, இது புலம்புறது நியாயமாராமான்னு கேட்டார் கூறத்தாழ்வன். சீதை எங்க இருக்குன்னு தெரியாதான், ஆனா மோட்சத்துக்கு வழி மட்டும் ஒழுங்கா அனுப்பிச்சுட்டாராம். நீ மோட்சத்துக்கே போய் இந்த வழியில போகணும், அர்ச்சிராதி மார்க்கம் இது அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டாரா. இதெல்லாம் நம்புற வார்த்தையா ராமா அப்படின்னு கேட்டார். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவதாரங்களை கூட பெருமாள் இந்த மாதிரி லீலைகளை காட்டினது உண்டு. அந்த மாதிரி இருக்கிற இடம், அந்த இடத்துல பரமஸ்பஷ்டமா காட்டுறது ராமன் ஜட்டாயுவை மோட்சத்துக்கு அனுப்பிச்சார் அப்படின்னு. நம்பிள்ளை என்று இன்னொரு மகாச்சாரியர், அந்த நம்பிள்ளை அப்படின்றவர் ஸ்ரீராமாயணத்துல மூழ்கி எழுந்தவர். கிட்டத்தட்ட அந்த ஸ்ரீராமாயணம் நடமாடுற ஸ்ரீராமாயணம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுல இருந்த ஒரு ஊற்றம் அவருக்கு. அந்த மாதிரி அந்த ஸ்ரீராமாயணத்துல அந்த ஆசை இருந்தது. அந்த ஆச்சாரியனுடைய சிஷ்யரை ஒருத்தர் கேட்டாராம், எப்படி ராமன் மனுஷனாக இருந்து இந்த மாதிரி போனாய்? பிரசங்காது சொல்ற விஷயம் உண்டாது. எப்படி ராமன் இந்த மனுஷனாக இருந்து ஜட்டாவை மோட்சத்துக்கு அனுப்பிச்சான்னு சொல்றாரு, இது எப்படி முடியும் அப்படின்னாக்கா, ஒரு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாராம். வேற என்ன, அதே ஸ்ரீராமாயணத்துல ஒரு வச்சனம் இருக்கு, அதாவது சத்தியன லோகாஞ்சயதி தீனாம் தானேன ராகவஹா அப்படின்னு. மொத்த லோகங்கள் எல்லாம் தன்னுடைய சத்தியத்தாலே ஜெயிச்சு வச்சிருக்காரா ராமன். அந்த அளவுக்கு சத்தியம். தான் சொல்ற ஒரு வார்த்தை பொய்யாகாது, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த எம்பெருமான் ஒரு சொல்லு அது பொய்யாகவே ஆகாது. ராமோ துர்நாவி பாஷத்தை, ரெண்டாம் பேச்சு பேசியே தெரியாது ராமனுக்கு. கொடுத்தோம்னா கொடுத்தோம் தான், வெட்டினோம்னா வெட்டினோம் தான். இந்த மாதிரி ரெண்டாம் பேச்சு பேசியே தெரியாது ராமனுக்கு. அந்த அளவுக்கு சத்தியத்தை தான் கடைபிடிச்சிருந்தாரோ இல்லையா, அந்த சத்தியத்தினுடைய பலம் இந்த லோகத்துக்கு போனா போயிட்டார். சத்தியனா லோகான் ஜெயதி, மொத்த லோகங்களே ஜெயிச்சுட்டு இருக்காரா. யாரை எங்க வேணாலும் அனுப்புற சக்தி அவருக்கு உண்டு. அந்த மாதிரி நிர்வாகம் பண்ணி காட்டுட்டாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டபடியால சொன்னேன். அதுக்கும் இதுக்கும் நேர சம்பந்தம் கிடையாது. எதுக்கு சொன்னேன்னா, இந்த ராமன் இருக்காரு, இவர் தன்னுடைய நிஜ ரூபம், அதாவது தான் பராத்பரன், தான் மகாவிஷ்ணு அப்படின்றத காட்டிக்கொண்டு எப்படி காட்டினாருன்னா, சங்க சக்கரங்கள் எல்லாம் பிடிச்சு காட்டினாரோ இல்லையா தெரியாது, ஆனால் நீ மோட்சத்துக்கு போ அப்படின்னு சொல்லி காட்டுட்டாரோ இல்லையோ, அந்த மாதிரி ஸ்வம்ரூபம் தர்ஷயாமாச ராகவஹ தத்வாத்து முக்திம் ருத்ரஸ்ய விசின்வம் மைथिलीं வனே ஞவசத்து சானுஜோ யத்ர கிஞ்சித் காலம் அரிந்தமஹா. அந்த ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு கொஞ்ச காலம் அங்க வாசம் பண்ணார். மைथिली அந்த சீதையை தேடுறதுக்குன்னு அவர் முற்பட்டார் அப்படின்னு இருக்கிறது. இன்னைக்கும் திருப்புட்குழியில போனா விஜயராகவ பெருமாள் அங்க உள்ள சேவை சாதிக்கிறபடியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெருமாள் ஜட்டாயுவுக்கு கைங்கரியம், சரம கைங்கரியங்கள் பண்ணின திருக்கோலத்தோட சேவை சாதிப்பாருங்க. அந்த அக்னி தாகங்கள் எல்லாம் பண்றச்சே இந்த ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் மாறி இருப்பா திருப்புட்குழியில. அதுல விசேஷித்து அந்த பூமி பிராட்டி இப்படி சாஞ்சிருப்பா. ஏன் அப்படி இருப்பா? அதாவது ஸ்ரீதேவி நாச்சியார் அப்படி சாஞ்சிருப்பா, பூமி பிராட்டி இப்படி சாஞ்சிருப்பா. ஏன் இந்த மாதிரி சாஞ்சிருப்பா அவ ரெண்டு பேரும் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, அந்த நெருப்பு கொளுத்திருக்காரா இல்லையா, ஜட்டாயு மகாராஜாவை கொளுத்திருக்காரா இல்லையா, அந்த நெருப்பு அப்படி படுறது, அதனுடைய அந்த ஜுவாலை தாங்க முடியாம அப்படி சாஞ்சிருக்காளாம். அந்த அனல் தாங்காம அப்படி சாஞ்சிருக்காளாம். அப்போ அந்த திருமேனியும் அந்த திருக்கோலத்தோட இதெல்லாம் சேவை சாதிக்கிறார். ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்த பெருமான். இன்னைக்கு அந்த ஜட்டாயு தீர்த்தம் உண்டு, பக்கத்துல ஜட்டாயோட சந்நிதியே உண்டு. அதெல்லாம் நல்லா சேவிச்சுக்கலாம் திருப்புட்குழியில. அந்த தீர்த்தத்துக்கு ஜட்டாயு தீர்த்தம் பேரு. அதான் சொல்ல போறார். கிருத்ரஸ்ய தர்ஷயாமாச ஸ்வரூபம் யத்ர ராகவஹ தத்வாத முக்திம் கிருத்ரஸ்ய விசின்வன் மைथिलीं வனே ஞவசது சானுஜோ யத்ர கஞ்சித் காலம் அரிந்தமஹ. அங்கே சில நாள் தான் வாசம் பண்ணினார். இந்த பெருமாள் என்ன பேர் சொல்றோம்? விஜயராகவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
இந்த இடத்துல காட்டுறா அது விஜய ராகவன் அப்படின்னு கொள்ளாதீங்கோ, விச்சய ராகவன் அப்படின்னு கொள்ளுங்கோ. சம்ஸ்கிருதத்துல விஜயம் அப்படின்னா தேடுறதுன்னு அர்த்தம். விஜயம்னா நான் ஏதோ ஒரு பெரிய வெற்றி கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். விச்சயன் அப்படின்னாக்கா, விச்சயம் அப்படின்னாக்கா இந்த தேடுறது அப்படின்னு அர்த்தம். விச்சய ராகவஹா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சீதையை தேடின்னு வந்த ராமன் அர்த்தம். விஜய ராகவன் வெற்றி கொண்ட ராமன் அர்த்தம் இல்ல, விச்சய ராகவன் அப்படின்னு அர்த்தம். அதை ரொம்ப ஆச்சரியமா காட்டுறாங்க. அதஸ்து ராகவம் பிராகுர் நாம்னா விச்சய ராகவம் தத்ர தத் கிருத்ர தீர்த்தாக்கியம் புண்ணியம் ராமேண நிர்மிதம். ஆனபடியால் அவருக்கு விச்சய ராகவன் பேரு, அதாவது தேடுற ராமன், சீதையை தேடுற ராமன் அப்படின்னு பேருங்க அந்த எம்பெருமானுக்கு. அதே மாதிரி அந்த தீர்த்தத்துக்கு கிருத்ர தீர்த்தம் அப்படின்னு பேரு. ஜட்டாயு தீர்த்தம் சொல்றா, கிருத்ர தீர்த்தம்னு சொல்றா. அந்த மாதிரியான தீர்த்தம், கிருத்ரம்னா அந்த கழுகு, அந்த தீர்த்தத்துக்கு அந்த பேரா எடுத்து ஜட்டாயு முக்திதே தீர்த்தே ஸ்நாத்வா விஜயராகவம் ஏ பஷ்யந்தி நராலோகே முக்தா சத்யோ பவந்தி. யாரெல்லாம் அந்த ஜட்டாயு தீர்த்தத்துல தீர்த்தமாடி அந்த எம்பெருமானை சேவிக்கிறாளோ, விஜயராகவனை சேவிக்கிறாளோ, அவர்களுக்கெல்லாம் முக்தி அதாவது கண்டிப்பா உண்டு அப்படின்னு காட்டுறேன். இதனால்தான் போட்டியே வச்சுக்கிறாங்க எல்லா தீர்த்தத்தையும். ஆனா எல்லாரும் பிளாஸ்டிக் போட்டுறாள், என்ன பண்றது? ஏ பஷ்யந்தி நராலோகே முக்தா சத்யோ பவந்தி தபஸ்யந்தி பश्चिमे தேசே தீர்த்தம் குரோஷத்வகே பரம் பாபநாசனம் ஆக்கியாத்தம் புண்ணியம் பாப பிரணாசனம். அங்கிருந்து 2 குரோஷம், அதாவது ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் என்ன இருக்கிறதுனா இன்னொரு தீர்த்தம், அதுக்கு பாபநாசனம் அப்படின்னு பேரு. பாபநாசனம் ஆக்கியாத்தம் புண்ணியம் பாப பிரணாசனம். சிஷ்யேயத்திர நதீம் ரோத்தும் ஹரிர் ஹர்ணவ சன்னிபா தம் வதந்தி ஹரிம் தத்ர நாம்னா பிரளயரோதகம். அந்த இடத்துல பெருமாள் இந்த அதாவது நதியை தடுக்கிறதுக்காக, நதியுடைய வேகத்தை தடுக்கிறதுக்காக அங்கே சயனித்தார் பெருமாள். அந்த மாதிரி சயனித்த பெருமாளுக்கு பிரளயரோதகன் அப்படின்னு பேர், பிரளயத்தை தடுத்தவன் அப்படின்னு பேர். ததா பश्चिम திக்பாகே சீமாந்தே யோஜனத்ரயே அஸ்தி சாரஸ்வதம் நாம தீர்த்தம் கஜகிரேரத அதா. அதுக்கு மேலே, அதுக்கு மேற்கே, அதாவது இன்னும் மேற்கே போனால் அந்த சீமாந்த, அதாவது அந்த சத்தியவிரதத்துடைய சீமையில எல்லையில என்ன இருக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு 3 யோஜன தொலைவில் அஸ்தி சாரஸ்வதம் நாம தீர்த்தம். அங்க சாரஸ்வத தீர்த்தம் அல்லது சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. சாரஸ்வதம் நாம தீர்த்தம் கஜகிரேரதா. கஜகிரி யானைமலை அப்படின்னு சொல்லப்படுற அந்த கஜகிரியினுடைய அதோபாகத்தில், அதனுடைய தாழ்வரையில ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அதுக்கு தான் சரஸ்வதி தீர்த்தம்னு பேரு. விதாதுர் அஸ்வமேதஸ்ய பிரம்மணः பரமேஷ்டினः காஞ்சிம் பிளாவயித்தும் வேகாத் உத்வృత్తాர்ணவ சன்னிபாம் ஆயாந்தீம் அபிசங்கிருத்தாம் ஹரிர் வீக்ஷ சரஸ்வதீம் சயனசேஷபர்யங்கே ஞருணத்யத்ர தாம் நதி. இந்த பெருமாள் அந்த சரஸ்வதி தீர்த்தம் இருக்கிறது, அங்க ஒரு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் எதனால அவதரிச்சார்னா, இப்போ காஞ்சி க்ஷேத்திரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இங்கே பக்கத்தில் யதோக்தகாரின்னு படுத்துட்டு இருக்கார். ஏன் யதோக்தகாரியா படுத்துட்டு இருக்கார்? வேகா சேதும் பேரவருக்கு அந்த வேகவதிக்கு தான் அணையா படுத்துட்டார் அப்படின்னு தானே இருக்கிறது. அது ஒரு தடவை இல்லை, 3 தடவை படுத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி 3 இடத்துல தான் அணையா படுத்துட்டு இருக்கார். ஒரே நதிக்கு 3 இடத்துல. அந்த 3 இடத்துல முதல் இடம் தான் அது. அங்கே சரஸ்வதி இல்லை நான் சொல்கிறேன், தெரிஞ்ச இடம் தான் சொல்கிறேன். அப்போ அந்த 3 இடங்கள்ல முதல்ல அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கார். அந்த முதல் இடம் தான் இன்னைக்கு பள்ளிக்கொண்டா அப்படின்னு சொல்லப்படுறது. பள்ளிக்கொண்டா ரங்கநாதர் இருக்கார் இல்லையா, அந்த பள்ளிக்கொண்டா பெருமாள் தான் இங்க சொல்றது. அந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் தமிழ்ல ஏன் பேர் வந்தது? திருப்பார்கடல் தான் பள்ளி கொண்டிருக்கார். அங்க ஏன் பேர் வந்ததுன்னா ஷயனேஷன். பள்ளிக்கொண்டான்றது அதனுடைய நேர சம்ஸ்கிருத வார்த்தை. ஷயனேஷன் பேர் அந்த பெருமானுக்கு. அதை காட்டுறதுங்க. ஷயான சேஷபரியங்கே நெருநத்யத்ர தாம் நதி. முதல்ல வேகவதி தோன்றியது அங்க, எங்க வேலூர் பக்கத்துல அந்த பள்ளிக்கொண்டா இருக்கிறது. அங்க முதல்ல அங்கதான் தோன்றிருக்கா. அங்க இருந்து வேகத்தை கூட்டுண்டு இந்த காஞ்சியை அழிச்சுடணும்னு வந்தாலும் அவ முதல்ல அங்க தோன்றிருக்கா. அங்க அந்த நதிக்கு தான் அணையா படுத்துட்டார். அந்த தீர்த்தத்துக்கு பேர் சாரஸ்வத தீர்த்தம் அப்படின்னு பேரு. தத்திர சாரஸ்வதம் தீர்த்தம் ஐஷான்ய தத்திர வை ஹரேஹே சாரஸ்வதே புண்ணியதமே தீர்த்தே கிருத்வா நிமஜ்ஜனம் சகனேஷம் ஹரிந்திருஷ்டுவா அனரஹா பாபாத் விமுச்சதே. அந்த எம்பெருமானுக்கு ஈசான திக்பாகத்துல அங்கதான் சரஸ்வதி தீர்த்தம்ன்ற குண்டம் இருக்கிறது. அந்த சரஸ்வதி தீர்த்தத்துல யார் ஒரு தீர்த்தமாடி அந்த சயனேஷன் பள்ளிக்கொண்ட பெருமாள் அவனை போய் சேவிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் பாபங்கள் தொலையும் அப்படின்னு காட்டுறார். ஹஸ்திசைலச வாயவ்யே தேசே கவ்யூதி பஞ்சகே. இனி
ஹஸ்திசைலத்துக்கு இந்த பக்கம் சொல்லியாச்சு, மேற்கே சொல்லியாச்சு. இனிமே வாயவியத்தில் சொல்றார். வாயவியத்துக்கு போனா ஒரு கவ்யூதி பஞ்சக 5 கவ்யூதி, அதாவது ஒரு 30 கிலோமீட்டர், அப்படி 5 கவ்யூதி 40 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த 40 கிலோமீட்டர் தொலைவில் அஸ்தி தீர்த்த துவயம் புண்ணியம் முக்திதம் சர்வதேகினாம். 2 தீர்த்தங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கள் 2 இருக்கிறது. எது அப்படின்னாக்கா பிரம்மாக்கியஞ்ச வசிஷ்டாக்கியம் கட்டிகாத்ரேர் அதோன் இருப்பா. கட்டிகாத்ரி சொல்றதுக்கு அந்த சோழசிமபுரம் சோழிங்கர் அப்படின்னு சொல்றோமே, அந்த சோழிங்கர் மலைக்கு கீழே அதாவது தாழ்வரையில 2 தீர்த்தம் இருக்கிறது. பிரம்ம தீர்த்தம்னு ஒண்ணு, வசிஷ்ட தீர்த்தம்னு ஒண்ணு. அந்த 2 தீர்த்தங்களும் முக்தியை கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கள். எத்திர ஹந்துஞ்ச திதிஜான் நுத்யதஸ்து விகேசரி சைலாகிரம் சமாருஹ்ய ஞவசத் கட்டிகாம் யதஹ கட்டிகாத்ரி ரதப் புரோக்தஹ சர்வ பாபஹரோ புவி. அந்த கட்டிகாத்ரின்னு ஏன் பேராச்சு? அந்த சோழிங்கர் மலைக்கு கட்டிகாச்சலம் அப்படின்னு பேர் சொல்றோம் இல்லையா? அந்த கட்டிகாச்சலம் ஏன் பேராச்சு? கட்டிகை அப்படின்னாக்கா ஒரு க்ஷணம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு க்ஷண பொழுது அவர் அங்க நின்னாரா பெருமாள். அந்த கணப்பொழுது அங்க பெருமாள் நின்னபடியாலே அதுக்கு கட்டிகாத்ரி அப்படின்னு பேராச்சு. அதை சொல்றாரு இங்க. அந்த தைத்தியர்களை எல்லாம் நிரசனம் பண்ணணும் அப்படின்னு அவர் அவதரிக்கிறச்ச, நவரசிம்மர் அவதரிக்கிறச்ச ஒரு கட்டிகை, அதாவது ஒரு நாழிகை அங்க நின்னாரா, ஒரு நாழிகை பொழுது அங்க நின்னாரா. ஆனபடியாலத்துக்கு கட்டிகாத்ரின்னு பேர் எடுத்து. கட்டிகான்னா நாழிகை. கட்டிகாத்ரி அர்த்தப்ரோக்த சர்வ பாபஹரோ புவி உத்தரே ஹஸ்திசைலஸ்ய பிரதேச யோஜனத்வயே கிருத்தாபநாசனம் நாம தீர்த்தமஸ்தி சுபாவனம். இந்த ஹஸ்திகிரி இருக்கிறதே, அதாவது தேவபெருமாள் இருக்கிற ஆஸ்தானம் இருக்கிறதே, அதுக்கு வடக்கே என்ன இருக்கிறதுனா அங்க 2 யோஜன தூரத்துல, 2 யோஜனம்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் அந்த தொலைவில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த யோஜனத்வயே கிருத்தாபநாசனம் நாம தீர்த்தம் அஸ்தி சுபாவனம். கிருத்தாபநாசன தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதா. மனசுக்குள்ள இருக்கிற தாபங்கள் எல்லாம் என்ன இருக்கிறதோ அதெல்லாம் போக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்னு பேர். அந்த ஹிருத்தாபநாசன தீர்த்தம் இருக்கிறதே அது எங்க என்ன? எத்திர ராம புராராஜன்னே நிவசன் தண்டகாவனே பிராமணானாம் ஹிதார்த்தாய பிரம்மஜ்ஞான் துஷ்டசாரிணः நிஹத்ய ஸ்வேன வீரியேன கர பிரமுக ராட்சசானே ததோ யுத்த பரிஷ்ராந்தः க்ஷுத்ருத்பியாம் பரிபீடிதः. அந்த ராமன் இருக்கானே, அவன் காட்டுக்கு வந்த காலத்துல, தண்டகாரண்ய வாசம் பண்ற காலத்துல, பிராமணர்களுக்கெல்லாம் ஹிதத்தை பண்ணக்கூடிய காலத்துல அந்த பிராமணர்களுக்கு ஹிம்சை பண்ண ராட்சசர்கள் எல்லாம் கொன்னார். கரன், தூஷணன் முதலான 14,000 பேர் ராட்சசர்கள் எல்லாம் கொன்னார் ஜனஸ்தானத்துல. அதெல்லாம் பண்ணிட்டு நிஹத்ய ஸ்வேன வீரியேன கரப்பிரமுக ராட்சசானே தத்தோ யுத்த பரிஷ்ராந்தா. அதுக்கப்புறம் யுத்தம் பண்ண களைப்பு, அதனாலே எங்கேயான வந்து படுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தாரா பெருமாள். தத்தோ யுத்த பரிஷ்ராந்தா க்ஷுத்ருத்பியாம் பரிபீடிதா. ஒரு பக்கத்துல பசி, ஒரு பக்கத்துல தாகம், ஒரு பக்கத்துல ஆயாசம், சோர்வு, இதெல்லாம் வந்துடுத்து பெருமாளுக்கு. ஆனபடியாலே சிஷ்ய முகூர்த்தம் விப்ரேண சாலிஹோத்திரேன சார்ச்சிதா. ஒரு முகூர்த்த காலம், அதாவது முகூர்த்தம்னா 48 நிமிஷம், அதுக்காக முகூர்த்தம் பேர். ஒரு நாழிகை 24 நிமிஷம், 2 நாழிகை 48 நிமிஷம், அதுக்கு தான் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு பேர். இப்போ கல்யாணங்களுக்குலாம் முகூர்த்தம்ன்றமே என்ன முகூர்த்தம்னா 48 நிமிஷத்துக்கு ஒரு முகூர்த்தம் பேர். அதனாலே அந்த டைம் குறிப்பிட்ட டைமுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கா. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு முகூர்த்த காலம் பெருமாளங்க சயிச்சுட்டாராம். சிஷ்யே முகூர்த்தம் விப்ரேண சாலிஹோத்திரேன சார்ச்சிதா. அந்த சயனிச்சிருக்கிற இடத்துல சாலிஹோத்திர மகர்ஷி அவரை திருவாராதனம் பண்ணிருக்கார். இன்னைக்கும் சொல்றது உண்டு, அந்த ஊர்ல சாலிஹோத்திர மகர்ஷி அவர் வாசம் பண்ணினார். அந்த சாலிஹோத்திர மகர்ஷி குடிசை முன்னாடி போய் பெருமாள் நான் எங்க சயனிச்சுக்கணும் கிம் கிருஹம் அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த பெருமாளுக்கு கிங்கிருஹேஷன்னே பேர். அதை அப்படியே தமிழ் படுத்தி பாருங்க, எவ்வுள் அப்படின்னு கேட்டிருக்கார் பெருமாள். எந்த உள்ள போய் தூங்கணும் அப்படின்னு. இதோ என்னுடைய குடிசையிலே தேவரை படுத்துக்கலாம் அப்படின்னு காட்டிருக்கார். அந்த இடத்துல பெருமாள் படுத்து விட்டார். எவ்வுள் கிடந்தான். அதுதான் திருவள்ளூர். இன்னைக்கு நம்ம சேவிக்கிறவங்க வீரராகவ பெருமாள் அத்தனை நன்னா சேவிச்சிருக்காரு. அந்த வீரராகவ பெருமாளுடைய ஆஸ்தானத்தை இங்க காட்டுன்னு இருக்கார். சிஷ்ய முகூர்த்தம் விப்ரேண சாலிஹோத்திரேன சார்ச்சிதா கிருத்தாபநாசனாக்கிய தீர்த்தஸ்ய உத்தரதஸ்தடே சாலிஹோத்திராசிரமே புண்ணிய சயானம் வீரராகவம். அந்த தீர்த்தம் இப்போ பார்த்தோமே, ஹிருத்தாபநாசன தீர்த்தம் அப்படின்னு பார்த்தோமே, அதுக்கு வடக்கு பக்கத்துல சாலிஹோத்திர மகர்ஷியினுடைய அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே சயனிச்சுட்டு இருக்கார் பெருமாள். இன்னைக்கு பெரிய கோவிலா இருக்க சுவாமி. ஆமா, அந்த காலத்துல அது அவருடைய ஆசிரமமா இருந்திருக்கு. இன்னைக்கு அதே இடம் கிங்கிருஹேஷன் சயனித்திருக்கிற இடம். சாலிஹோத்திராசிரமே புண்ணிய சயானம் வீரராகவம் திருஷ்டுவா ஸ்நாத்வாச்ச தீர்த்தே நரஹா பாபாத் விமுச்சதே. அந்த கிருத்தாபநாசன தீர்த்தம்
கோவிலுக்கு வெளியில் வந்தாலே பெரிய குளம் நல்லா சேவையாகும். அந்த குளத்தில் தீர்த்தமாடி அங்கே அந்த கிங்கிருஹேஷன் திரு எவ்வுள் கிடந்தான், அந்த எவ்வுள் கிடந்தானை சேவித்தால் நமக்கு எல்லா பாவங்களும் போயிடுறது அப்படின்னு காட்டினார். ஏவம் தீர்த்தானி புண்ணியானி சந்தி சத்யவிரதே சுபே. இந்த மாதிரி சத்யவிரத க்ஷேத்திரத்தில் 1 2 எத்தனை தீர்த்தங்கள் அப்படின்னு இருக்கிறது. அஸ்வமேதே மகாயக்னே சுக்ருதே பத்மயோனினா அனிஷம் புஞ்சமானானாம் விப்ராணாம் தத்ர கோட்டிசா. அந்த அஸ்வமேத மகாயஜ்ஞம் பண்ணாரோ இல்லையோ, பிரம்மா அஸ்வமேத யாகத்தை பண்ணாரோ இல்லையோ, அந்த அஸ்வமேத யாகத்தில் சுக்ருதே பத்மயோனினா அனிஷம் புஞ்சமானானாம் விப்ராணம் தத்ர கோட்டிசா. அந்த இடத்துல சாப்பிட்டவா அஸ்வமேத யாகம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அங்கே உணவு அளிக்கணும், வஸ்திரங்களை தானம் பண்ணணும், இந்த எத்தனை பொருள்களெல்லாம் தானம் பண்ணணும். அந்த தானங்களில் ஒரு குறவும் வரக்கூடாது. அந்த தானங்களுக்கு மட்டும் ஒரு குறவும் வந்துவிடக்கூடாது. வந்துடுத்துன்னா இந்த யாகம் பூர்த்தி ஆகாது. அப்போ அந்த தானத்துக்கு ஒரு குறவு இல்லாமல் அவர் நடத்திருக்கார், பிரம்மா நடத்திருக்காருன்னா அந்த மாதிரி நிறைய பேர் நல்லா கோட்டி கணக்கில் அவெல்லாம் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருந்திருக்கா. அந்த இடத்துல தேஷாம் திருப்தியர்த்தம் அசிருச்சது விஸ்வகர்மா சமந்ததா சர்பிஷாம் பயசாம் தத்தா ஹிரதாம் அமிர்தசன்னிபான் சர்க்கராசவ மாத்வீக புஷ்பாசவ ஃபலாசவைஹி இக்ஷூதகைஷ்ட சம்பூர்ணா ஹிரதாஸ் தத்ர விநிர்மிதாக. ஆனபடியாலே அத்தனை கோட்டி கணக்கில் வந்திருக்காளே, அவளுக்கெல்லாம் பால் வேணும் தயிர் வேணும்னு எங்கே போகிறது, எந்த கடைக்கு போகிறது? 1 லிட்டரு 2 லிட்டரு வாங்கி அவளுக்கெல்லாம் சமாளிக்க முடியுமா? இல்லை ஒரு பேக்கெட் வாங்கி சமாளிக்க முடியுமா? கோட்டி கணக்கில் ஜனங்கள் வந்திருக்காளே, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னா அவர் கவலையே படல. பிரம்மா விஸ்வகர்மா கூப்பிட்டாராம், இதோ ஒரு வாவி ஒரு கிணறு மாதிரி தோண்டு, அதுக்குள்ளே தயிராக இருக்கணும். ஒரு பக்கத்தில் ஒரு குளத்தை வெட்டு, அது பாலாக இருக்கணும். இன்னொரு குளத்தை வெட்டு, அது நெய்யாக இருக்கணும். இந்த மாதிரி பாலாலே ஒரு குளம், ஒரு தீர்த்தம், நெய்யாலே ஒரு தீர்த்தம், மது தேனாலே ஒரு தீர்த்தம், நெய் பால் தயிர், இந்த மாதிரி இந்த வஸ்துக்களை வச்சே அவர் பெரிய இந்த குளங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணி முடிச்சாரா இவர். அதாவது இந்த விஸ்வகர்மா இக்ஷூத கைஷ்டா, அதாவது கருப்பஞ்சாறு இருக்கிறது இல்லையா, அந்த கருவஞ்சாறு எல்லாம் கொண்டு அந்த மாதிரி ஹிரதாஸ்தத்திர விநிர்மிதாக அங்கங்கே குளங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணிட்டார். தேவி புண்ணியப்பிரதானா மஜ்ஜனாது அகநாசனாக. அந்த குளங்களும் நன்னா தீர்த்தமாடினால் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும்னா. உடனே ஒருத்தர் கேட்ட, சுவாமி அது எங்கேன்னு அட்ரஸ் சொன்னால் தேவையில்லை, நான் கடை போகிறது தப்புறது அப்படின்னு. அந்த காலத்தில் இருந்த குளங்கள் அப்படின்னு இருக்க வழியா இப்போ இருக்கிற குளங்கள்னு சொல்லலை, அங்கே இருக்கிற ஒரு குணத்தை மட்டும் சொல்லித்து. ஏதானி ராஜன் பரமாத்புதானி தீர்த்தானி புண்ணியானி சுபாவனானி ஏஷ்வாப்ளுதோ முக்தி முபைதி ஜந்து சத்ய பிரமுக்தோ அகில பாபபந்தை. இப்பேற்பட்ட எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கிறது. ராஜாவே, அம்பரீஷனே, இப்பேற்பட்ட சத்யவிரத க்ஷேத்திரத்தில் எத்தனை தீர்த்தங்கள் தெரியுமா? 1 இல்லை 2 இல்லை, அத்தனை தீர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்னொன்னும் அத்தனை பாவனமான தீர்த்தங்கள். தீர்த்தமாடினா அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும். அதை சொல்லிட்டோம். ஏதானி ராஜன் பரமாத்புதானி தீர்த்தானி புண்ணியானி சுபாவனானி ஏஷ்வாப்ளுதோ முக்தி முபைதி ஜந்து. இந்த இடத்துல எல்லாம் தீர்த்தமாடினால் ஒருத்தனுக்கு முக்தி உண்டுன்னா. நேத்திக்கே சொன்னால் எல்லாரும் பூர்த்தி அன்வைங்கன்னு காரணம் சொல்கிறேன். ஒருத்தர் சொன்னால், நான் பண்ணுற பாவம் எல்லாம் பண்ணுடுறேன், தீர்த்தம் எப்படி இருக்கேன், ஒரு தடவை இல்லை மூழ்கிட்டா எடுத்துருந்தா முக்தி அடைஞ்சுடுறேன். அப்படியெல்லாம் முக்தி அடைஞ்சிட முடியாது. அஜாமிழன் ஒருத்தர், அந்த அஜாமிழ உபாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உபாக்கியானம். அஜாமிழன்ற ஒரு பிராமணன். அவர் நல்ல வேதாத்தியனால் நல்லா பண்ணவர், நல்ல சாஸ்திரங்களில் கரை கண்டவர். ஏதோ பிரகிருதி வசத்தால் அவர் எங்கே காட்டில் தகப்பனார் அனுப்பிச்சிருக்கார் அவரை, இந்த காட்டுக்கு போய் தர்ம புல்லெல்லாம் இப்போ அறுத்துன்னு வா, இந்த காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு. அவர் காட்டுக்கு போகிற இடத்துல ஒரு வேசையை பார்த்தால் அவள் பின்னாடி போயிட்டார். அவளை திரும்பி வரவே இல்லை, ஊருக்கே வரவே இல்லை. எத்தனை வருஷம் அவள் கூட இருந்தா, அந்த வேஷாஸ்திரியோட எத்தனை வருஷம் இருந்தார்னா, அவள் கூட 10 குழந்தைகள் பெற்றுட்டு இருக்கார் அவர். ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அந்த வேஷையை கூட 10 குழந்தைகள் பெற்றுட்டு இருக்கா. ஆனால் அவருடைய பாக்கிய விசேஷம், முன்னாடி இருந்த சம்ஸ்காரம், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ நம்பி பிம்பி மேலே பேர் வைக்காம ஏதோ நல்ல பெருமாள் பேரை வச்சு கடைசி குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சுட்டார். கடைசி குழந்தை என்ன ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கும், இந்த குழந்தைக்கு நாராயணன் பேர் இருக்கு. ஆனால் இவர் பண்ண பாவம் குறவா? ஒரு அனுஷ்டானம் கிடையாது, பண்ண அக்னி உபாசனம் கிடையாது, ஜபங்கள் கிடையாது, சந்தியாவதனம் கிடையாது, ஸ்நானாதிகள் கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வேண்டாத இடத்துல போய் சேர்ந்துட்டாரே. இவருக்கு பார்த்து யமபட்டர்கள் வந்தா இவரை அழிச்சு போறதுக்கு. இவருக்கு ஆடி போயிடுது, ஐயோ இந்த மாதிரி கோர ரூபத்தோட இவால வராளே, இவ என்ன பண்ணிடுறாளோ அப்படின்னு பயத்துல யாரை கூட்டாருன்னா, அங்க விளையாண்டுருந்தா தன்னுடைய கடைசி பிள்ளை நாராயணான்னு அந்த பிள்ளை கூட்டா. பிள்ளையதான் கூட்டிருக்கா, பெருமாளை கூப்பிடல, அந்த பிள்ளைய நாராயணன் கூட்டார். பக்கத்துல 2 பேர் விஷ்ணு தூதர்கள் வந்து நின்றுட்டாராம். ஸோ
சௌகரியமா போச்சே, நான் யாரையான கூட்டா இவன்னா வந்திருக்கா, இவருக்கு ஒன்றும் ஆச்சரியம் தாங்கல்ல. என்ன சுவாமி நடக்கிறதுன்னா, அந்த விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் பேசிக்கிறா பாருங்கோ, அவ்வளோ அற்புதமான இடம். பாகவதத்தில் அவ்வளோ அற்புதமான இடம். நாம என்ன நினைச்சுப்போம், யமதூதர்கள்னா ரொம்ப கிரூர ஹிருதயத்தோட இருக்கவா, ஒன்றும் ஞானமே இல்லாதவா, கண்டத்தெல்லாம் சாப்பிட்டு திரியறவா, இந்த மாதிரி நம்ம ஒரு பில்டு பண்ணிருந்தா, இமேஜ் பில்டு பண்ணிருந்தா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அவ பேசுகிற மாதிரி தர்மம் நாம கூட பேச மாட்டோம், எப்பேற்பட்டவனும் பேச மாட்டோம். அவ்வளோ தர்மத்தை பேசியிருக்காங்க. அந்த இடத்துல சொல்கிறா, இவன் இந்த வாழ்நாள் எல்லாம் ஒரு தர்மத்தை கடைபிடிச்சதாவே இல்லையே, எல்லாத்தையும் விட்டுனா தொலைச்சிருக்கா, இவனை எப்படி தான் நீ விஷ்ணு லோகத்துக்கு கழிச்சும் போகிறேன் அப்படின்னு அவன் கேட்குறா. விஷ்ணு தூத்தாளை கேட்குறா. விஷ்ணு தூத்தாள் ரொம்ப அவன் சலிக்கவே இல்லை. கேட்டா, தர்மம் ஏதோ சொன்னியே, தர்மம்னா என்னன்னா, அந்த இது இத்தனைக்கும் இந்த தர்மத்தை டிஃபைன் பண்றவா யார் தெரியுமா, யமதூதர்கள். அந்த யமனுடைய தூதர்கள் சொல்றா, தர்மம் என்ன தெரியுமா, வேத பிரணிஹிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யய. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது தர்மம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்க அந்த யமதூதர்கள் சொல்ற வார்த்தை. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது தர்மம், அது விருத்தமானதல்ல அதர்மம். இவன் போயிருக்கிறதல்ல அதர்ம மார்க்கத்துல, வேதத்துல சொல்லியிருக்கிற மார்க்கத்துல போனா இவன் இல்லையே. அப்போ விஷ்ணு லோகத்துக்கு நான் புண்ணிய லோகத்துக்கு எப்படி அழிச்சும் போறேன்னு நீ சொல்லுவீர். அதுக்கு அந்த விஷ்ணு தூதர்களா சொன்னாளா, முன்னாடி அதர்மங்கள் எல்லாம் பண்ணா வாஸ்தவம், கடைசியில நாராயணான்னு ஒரு பேர் கூப்பிட்டானா இல்லையா, ஆமா, அதனாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும், நீ கவலைப்படாதே, இவன் விஷ்ணு லோகம் தான். இந்த யமதூதர்கள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, அப்ப நமக்கு எல்லாம் வேலை போடும் போல இருக்கு. பண்ற பாவங்கள் எல்லாம் முன்னிட்டு நாராயணா ஒரு வார்த்தை கூட்டா ஆயிடுத்தா காரியம் அப்படின்னா, அதுக்கு சொல்ற விஷ்ணு தூதர்கள் சொல்ற வார்த்தை, சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமே வவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விது. பாகவதத்துல காட்டு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். நெருப்பு இருக்கு, நெருப்பை இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை போய் தொட்டுறது, சுடுறதா இல்லையா? அன்னைக்கு யாரானு உட்காந்து ஒரு கேஸை போட முடியும் அந்த நெருப்புல, நீ என்னம்மா சுடுவேன், சின்ன குழந்தைக்கு தெரியாது, அது தொடரப்போ அது நீ வாய் மூணு உட்காந்துருக்கணும், நீ எப்படி சுடலாம் எல்லாம் சொல்லுமா? அதுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சின்ன குழந்தைனா விருத்தனா யாரானா தோட்டா சுடுவேன், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கிறதே, அது பாவத்தை போக்கும்னா யார் சொல்லியிருக்கா, அவன் எத்தனை நாளை பாவம் பண்ணிருக்கா, அது பத்தி கவலை இல்லை. பாவம் போக்கணும்னு போக்கிடும். ஒரு இருட்டார, அந்த இருட்டார எத்தனை நாளா இருட்டா இருக்கு சுவாமின்னா, கடந்த 50 வருஷமா இருட்டா இருக்கு, அங்க லைட்டே போடலை அப்படின்னு ஒருத்தன். சரி இனிமே நாம இந்த வழக்கை உள்ள எடுத்து போவோம் அப்படின்னு ஒருத்தன் விளக்கு உள்ள எடுத்து போனா, இருட்டு அங்க உட்காந்து நான் 50 வருஷமா இங்க குடி இருந்துருக்கேன், நீ மட்டும் இனி வந்தா என்ன கழுப்பிடுவியா, நீ ஒரு 50 வருஷம் உட்காந்துரு, அதுக்கப்புறம் தான் வெளிச்சம் வரலாம் நான் சொல்லும். எத்தனை ஆண்டூழி காலமா இருட்டு இருந்தாலும் விளக்கேத்தனை மாத்திரத்துல இருட்டு ஓடி போயிடாது. அந்த மாதிரிதான் எத்தனை காலத்துக்கு பாவங்கள் சேர்த்திருந்தாலும் நாராயணன்ற ஒரு நாமத்தை கிரகணம் பண்ண மாத்திரத்துல அவன் பாவங்கள் நீங்கும். ஆனா இந்த பட்டாளுக்கு அது சரியா தோணல. இப்ப நமக்கே சரியா தோன்றல இல்ல. அப்ப யமதூதர்களுக்கும் சரியா தோணல. நேரா போனா அவர் சுவாமி யமதர்மராஜா கிட்ட போயிட்டா, இந்த மாதிரி ஏதோ ஒத்து வராத ஒரு லாஜிக் வச்சுன்னு பேசிட்டு இருக்காளேவா அப்படின்னா. உடனே யமதர்மராஜா பார்த்தார், அந்த காரியம் எங்கேயான உரக்கா பேசிட்டுருங்க, கிட்ட வாங்குன்னு தான் கிட்ட, அதாவது தன்னுடைய தூதுவருக்கு அந்த தூதர்களுக்கு செவியில ஒரு ரகசியமா பேசினான், ஒரு குட்டா பேசினானா இவர் யமதர்மராஜா. என்னன்னா, தப்பி தவறி கூட அந்த வைஷ்ணவர்கள் பக்கத்துல போயிடாதீங்கோ, விஷ்ணு பக்தர்கள் பக்கத்துல போயிடாதீங்கோ, போனாலும் 2 பிரதட்சணை பண்ணி ஸ்ரீபா தீர்த்தம் வாங்கி திரும்பி வந்துருங்கோ, அவளெல்லாம் அழிச்சு வர்ற வேலை இங்க வச்சுக்காதீங்க அப்படின்ட்டான். பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யன்றுநாம் ந வைஷ்ணவானாம். வைஷ்ணவர்களுக்கு நான் சுவாமி இல்லப்பா, அவர்களுக்கெல்லாம் விஷ்ணு பக்தர்களுக்கு விஷ்ணு தான் சுவாமி, சர்வஸ்வாமி. ஆனா அவன் தான் சுவாமி, அவன் தான் பாத்துக்கிறான் வழியா. அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், அவளுக்கு என்ன பரிசு கொடுக்கணும், எல்லாம் அவன் பாத்துக்கிறான் வழியா. என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. அது யார் இந்த பக்தி பண்ணலையோ அவர்களுக்கு தான் என் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும். அவளை தான் நான் பிடிச்சி ஆட்டணுமா வெட்டணுமா குட்டணுமா எல்லாம் பார்த்து போயிடும். ஏன் மற்றவாள் பற்றி நான் கவலையாக படுறேன், வைஷ்ணவாள் பற்றி நான் கவலையாக படுறதில்லை, நீ தப்பி தவிர கூட அந்த தப்பு பண்ணிவிடாதே அப்படின்னு சொன்னாலும் இந்த யமதர்மராஜா தன்னுடைய பட்டர்களுக்கு. அது அந்த பக்கம் முடிஞ்சு போச்சு. இந்த விஷ்ணு தூதர்கள் எல்லாம் வந்தாலையோ அவளும் யமதர்மராஜாவுடைய பட்டர்கள் போனான உடனே இவள் கிளம்பி போயிட்டா. நமக்கு என்ன தோணும், இந்த மாதிரி நாராயண சொன்ன மாத்திரத்துக்கு இவர் மோட்சம் வந்ததுன்னா கிடையாது. புராணத்தை எடுத்து நன்னா படிச்சு பாருங்க, அவருக்கு அப்போ எல்லாம் மோட்சம் கிடைக்கல.
எப்போ தெரியுமா மோட்சம் கிடைச்சது? இவர் யோசனை பண்றார், அஜாமிளன் இத்தனை சம்வாதங்கள் எல்லாம் நடந்துட்டே இருக்கச்சு, இங்கே படுத்து தூங்கியிருக்காரா இல்லையா? அந்த படுத்து தூங்குறச்ச அவருக்கு ஒரு பశ్చాத்தாபம் ஏற்பட்டுடுச்சு. நான் எத்தனை அதர்ம மார்க்கத்துல நடந்திருக்கிறச்சே இந்த விஷ்ணு தூதர்கள் எனக்காக இத்தனை வாதாடி இருக்காளே, நான் மட்டும் தர்ம மார்க்கத்துல நடந்தா என்னை இப்போவே கூட்டின்னு போயிட மாட்டாளா, விஷ்ணுலோகத்துக்கு கூட்டின்னு போயிட மாட்டாளான்ற ஒரு பశ్చాத்தாபம் அவனுக்கு. அந்த பశ్చాத்தாபத்தாலே அதுக்கப்புறம் அவன் இந்த சங்கங்கள் எல்லாம் விட்டுட்டு ஹரித்வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஹரித்வாரத்துக்கு போய் கங்கா தீரத்துல இருந்து தபஸ பண்ணி பெருமாளை தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போயிருக்கான். அதை நன்னா அடிப்படை நன்னா தெரிஞ்சுனுக்கும். வெறுமே நாராயண சொல்லில ஓடி போகல, பண்ண பாவங்களை பண்றேன், நாராயண சொல்லிட்டேன் நான் கடிமை விடுறேன், இல்ல அப்படி போகல. ஹரித்வாரத்துக்கு போய் அந்த பశ్చాத்தாபம் ஏற்பட்டு இது பண்ணிருக்கா. அப்போ அந்த பశ్చాத்தாபம் ஏற்பட்டது என்ன காரணம்? நாராயணா சொன்ன ஒரு பீஜம் தானே. அப்போ அந்த பாவமே எல்லாம் அந்த திருநாமமே எல்லா பாவங்களையும் தொலைச்சுடும்னா ஒரடி அப்படி தொலைச்சுடும்னு அர்த்தம் இல்லை. அது பீஜமா இருந்து மொத்தத்தையும் ஒரு காரியத்தை பார்த்துன்னு வரும், ஒரு அளவுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த தீர்த்தங்கள் இருக்கிறதே இதெல்லாம், அப்போ நான் பண்ற பாவங்கள் எல்லாம் பண்றேன், இந்த தீர்த்தத்துல மூழ்கினா எனக்கு எல்லாம் சுகம்னா அப்படி கிடையாது. இந்த தீர்த்தத்துல மூழ்கினா ஒரு மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அங்கேயும் மனசு மாறலை அப்படின்னா இங்க உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க அந்த மனசு மாறலைன்னா இங்க உட்காந்துருக்க வேண்டியதுதான். அந்த மனசு மாறினதுக்கு அப்புறம் தான் இங்க எல்லா சரித்திரத்திலும் அப்படித்தானே இருக்கு. தீர்த்தத்துல தீர்த்தம் வாடின உடனே மனசு மாறித்து ஆனபடியால புண்ணிய லோகங்களுக்கு போனான்னு இருக்கே வழியா இஷ்டத்துக்கு போயிட்டான்னு கிடையாது. ஆனபடியால தீர்த்தங்களுக்கு எல்லாம் என்ன பெருமை? அப்போ இதுக்கு பெருமையே இல்லையானா அந்த புண்ணியமான மனசு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வைக்கிறது தீர்த்தம். ஆனபடியால இந்த சத்யவிரத கஷேத்திரத்தில் இருக்கிற தீர்த்தங்களுடைய வைபவங்கள் எல்லாம் காட்டினார். இது மேலே 9வது அத்தியாயம் தொடங்கி பிரம்மாவினுடைய யாகத்தையே வர்ணிக்க போறார். என்னான்றது நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய.